எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூனு சார். வணக்கங்க சார். ஆண்டனி பட்ராஜ் சார் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே இன்டர்வியூக்கு வந்தப்போ சார் தான் நம்ம பார்த்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து ஓவரால் ரேங்க் 34 எடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வருத்தம், இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறது. இன்டர்வியூவில் எனக்கு 4th ஸ்லாப் தான் கிடச்சிச்சு. ஆனால் நான் பெஸ்ட்டு பண்ண இன்டர்வியூவே அங்கே பேனலில் தான் நல்லா பண்ணேன். இங்கே பண்ண இன்டர்வியூலாம் நிறையா கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அங்கே பண்ணது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இருந்துமே எனக்கு 4th ஸ்லாப் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி கூட யாரையுமே கூட்டிகிட்டு வரல. காரணம் என்னென்னா, அடுத்த குரூப் 1 அச்சீவராக வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ அதான் என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பிஎஸ்சி அக்ரி 2021 முடித்தேன். 2021 முடித்தவுடனே பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க எல்லாமே பேங்கிங் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதில் ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ எழுதினேன். மெயின்ஸ் வரைக்கும் போனேன், பட் கிளியர் ஆகலை. மெயின்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறது என்னங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் வந்து குரூப் 2 வந்து வேக்கன்சிஸ் நிறையா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே ஜீவான்னு ஒருத்தர் இருக்கான். ஃபஸ்ட்டு அவன் தான் இங்கே பேங்கிங் வந்து ஜாயின் பண்ணான். அது வரைக்கும் எனக்கு சுரேஷ் அகாடமி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவன் சொன்ன ஒரு இங்கே வந்து பாடுறான், உனக்கு நல்லா பக்காவாக இருக்கும், எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவன் தான் வந்து என்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்னை இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சுரேஷ் இருக்குதுன்னு சொன்னதுனே ஜீவா தான். அவன் இப்போ வந்து ஐபிபிஎஸ் பிஓ எஸ்ஓலாம் படிச்சுட்ருக்கான். அவனும் கூடி சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவான். அவனுக்கு என்னோடய முன்னாடியே வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் ப்ரிலிம்ஸ் ஜேர்னி வந்து இப்படி தான் போச்சு. நான் ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே வந்திருந்தாலுமே நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி, இப்போ அகாடமி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்களா, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் தனியாக ஃப்ரேம் பண்ணிக்குவேன். நான் என்னென்னா, நான் திடீர்னு வர்றேன், என்னால் எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு என்னால் என்னென்னலாம் படிக்க முடியுமோ படிச்சிடுறது. கொஷின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் தனியாக கடைசியில், அதாவது ஒரு 10-15 நாள் எக்ஸாம் இருக்குன்னா ஃபுல்லாக நான் கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்து போட்டுவேன். எதுவுமே படிக்க மாட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற நம்ம இப்போ கரெக்டாக போட்டிருக்கோம் போடலாம் அப்படிங்கிறத அடுத்து அதில் என்ன நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் திருப்பி பார்ப்பேன். அதுதான் வந்து என்னை வந்து ப்ரிலிம்ஸ் சீக்கிரம் கிளியர் பண்ணி, இது என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது கிளியர் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சின்ன டயத்தில் வந்து நான் வந்து டோட்டலாக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டக்குன்னு ரெக்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ப்ரிலிம்ஸ் அதனால தான் கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும்னு தெரியும். அதனாலேயே வந்து நான் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணது வந்து இப்போ ஜனார்த்தனன் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதே கற்று தந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்லேயும் கூட நான் அதிகமாக நியூஸ் பேப்பர் படித்தது கிடையாது. என்றைக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும்னு தெரியுமோ நான் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்ததுனால தான் நான் இன்றைக்கி குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அட்டன் பண்ணுற கொஷின்ஸுக்கு காரணம் நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. முடித்தோடனே மேக்ஸிமம் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவே முடியாது அப்படின்னாங்க. ஆனால் பட் இன்றைக்கி இப்போ மதுரையில் வந்து ஆடிட்டர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் போயிட்டுருக்கு மதுரை ரீஜியனில். அந்த மதுரை ரீஜனில் ஆடிட்டர்ஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இப்போல்லாம் அங்கே இருக்கவங்க எல்லாமே இப்போ சார்லாம் வந்திருக்காங்க. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் சார் வந்திருக்காங்க, HRC இன்ஸ்பெக்டர் சார்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை விட பெரியவங்க. இருந்தாலுமே என்னென்னா அவங்களாம் அங்கே என்ன சார் நீங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு திடீர்னு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் அதை நான் எதிர்பார்த்தது கிடையாது. திடீர்னு அந்த ரெஸ்பெக்ட் கிடச்சோடனே இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், அடுத்த குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்புறம் இன்டர்வியூவோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அதான் இன்டர்வியூவில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இது பண்ணது வந்து சார் ராமச்சந்திரன் சார் வந்திருந்தார் ஃபஸ்ட் டே பேனல்லையே. ஃபஸ்ட் டேவே இந்த மாதிரி கையை ஆக்ஷன் பண்ணுறது, ஒரு இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சார் சொல்லுவாங்க. எனக்கே அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு கரெக்டாக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஒரு பேனல் இருக்கிறப்ப அப்படியே கிளியர் ஆச்சு. அப்புறம் கனிமுருகன் சார் ஒரு டைம் வந்து நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க, பட் ஆனால் அதை ஸ்ட்ரக்சராக ஃப்ரேம் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. அது யூஸ் ஆச்சு. அப்புறம் சுகேஷ் சார் வந்து அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டோட இன்டர்வியூ ஒரு கொஷின் பேப்பரை வச்சு ஒரு 2 A4 ஷீட்டில் நீட்டாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் நான் உங்கள் கட்டுறது அதை கேதர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னார். அது ஹெல்ப் ஆச்சு. அப்புறம் வந்து எனக்கு அந்த 7th to 8th டெஸ்ட்டில் நான் ஒரு ரிவ்யூக்கு இங்கே வந்திருந்தேன். அதை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் நான் எழுதுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் இருந்தேன். அப்போ வந்து டிஎஸ்பி ராமச்சந்திரன் சார் ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. தம்பி, நீங்கள் எல்லா கொஷினுக்குமே அந்த ஒரு வேர்டை பார்த்து நீங்கள் அதை பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிடுறீங்க, தயவு செஞ்சு அப்படி எழுதாதீங்க. என்ன கேட்குறான், அதாவது இலுஸ்ட்ரேட்டாக அதை தெளிவாக அதுக்குன்னு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கள், எனுமரேட்டாக நம்பரிங்ஸ் கொடுத்து கரெக்டாக எழுதுங்க அப்படின்லாம் சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மெயின்ஸில்.
அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான், இருந்தாலும் எனக்கு பணம் அப்படின்னு கேட்டாலாம் இப்போயுமே போட்டு விட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி ஆடிட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது இல்லாமல் நான் படிக்கிறப்பெல்லாம் என் தம்பி எப்பயுமே கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பான், நீ என்றைக்கினாலும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர் ஆயிடுவாடா. ஃபஸ்ட்டு ஆனால் நான் குரூப் 1 படிக்கணும்னு தான் வந்தேன், ஆனால் குரூப் 2 கிளியர் ஆனதை நான் எனக்கு பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு இதை வாய்ப்பளித்த சுகேஷ் சார், கனிமுருகன் சார், ஆண்டனி பட்ராஜ் சார், அப்புறம் இங்கே வேலை பார்க்குற பாவேந்தன் சாருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒரு இது, நான் எப்பயுமே முயற்சியை நம்புவேன், கூட கடவுளையும் நம்புவேன். நான் எவ்வளோ தூரம் கடவுள் பற்றியாக இருக்கணும், நான் கடவுள் மட்டும் நம்ப மாட்டேன், எனக்கு உண்டான முயற்சியை நான் கொடுப்பேன். நான் முயற்சி கொடுக்குறனாலே எனக்கு கடவுள் கொடுக்குறாரு, அதை தான் நான் பெருமையாக எடுத்துக்குவேன். கடைசியாக எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.